திருகோணமலை கிண்ணியா முஜாஹிதா வித்யாலய மாணவர்கள் நிரந்தர கட்டடம் அமைத்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை கிண்ணியா முஜாஹிதா வித்யாலயத்தின் தற்காலிக கொட்டகையொன்று உடைந்து வீழ்ந்ததை அடுத்து மாணவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்புகளை பகிஷ்கரித்த மாணவர்கள் கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியை இடைமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மிகவும் ஆபத்தான கொட்டகைகளில் கல்வி கற்கும் தமக்கு நிரந்தர கட்டடங்களை அமைத்து பாதுகாப்பான பாடசாலை கட்டடங்களில் கல்வியை கற்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு தகர கொட்டில்களில் தான் எங்கள் கல்வியை மேற்கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த தகர கொட்டில்கள் கூட எங்களுக்கு இல்லாத நிலையில் இருக்கின்றோம். இதேவேளை கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் ஷேகு அலி சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார். சேதமடைந்திருக்கிற 2 தற்காலிக கொட்டில்களையும் மிக விரைவில் திருத்தி கொடுக்கப்படும். நிரந்தர கட்டடத்துக்காக ஏற்கனவே எங்களுடைய பிளான்லையும் கொடுத்திருக்கோம் மாகாணத்திலேக்கணத்துக்கு. அது சம்பந்தமாக நாங்கள் துரிதமாக மேல் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும்.